ஹாய். இந்த வீடியோவில் நம்ம கூகுளோட ஆட்சன்ஸில் போயிட்டு எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை இன்டர்லிங்க் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண உடனே உங்களோட நேம் பக்கத்தில் ஒரு கியர் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட் ப்ரொஃபைல் போயிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ். ஸோ உங்களோட அட்ரஸை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்தே ஆகணும். ஸோ ஏன் உங்களோட அட்ரஸை கரெக்டாக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10 அப்படின்னு வந்ததுக்கப்புறம் கூகுள் உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் நம்பர் அனுப்புவாங்க. அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர். அந்த நம்பர் வந்து உங்களுக்கு இமெயிலையோ வேறு இதுலையுமே வராது, உங்களுக்கு போஸ்டல் மூலியமாக தான் வரும். ஸோ இது ஏன் அப்படி அவங்க பண்ணுறாங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உண்மையாலுமே ஒரு அட்ரஸில் இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பேமெண்ட் செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணதால எனக்கு வந்து நியூ அக்கௌண்ட் அப்படின்னு காமிக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் நியூ பேமெண்ட் மெத்தட் இருக்கும். பட் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் மட்டும் இருக்காது. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் இருக்காது. அதுக்கு பதில் உங்களுக்கு வந்து ஆட் நியூ பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது சாதாரணமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் தான். நீங்கள் ஒரு டெபிட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஜஸ்ட் நீங்கள் ஹோல்டர் நேம், பேங்க் நேம், ஐஎஃப்சி கோடு, சுட்பைபிசி கோடு, அக்கௌண்ட் நம்பரு, அந்த அக்கௌண்ட் நம்பர் திரும்ப ரீடைப் பண்ணிவிட்டு சேவ். இவ்வளோ தான். உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா போதும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அதுவே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களோட அந்த $100 த்ரெஷ்ஹோல்டை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து காசு வந்துடும். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸாக கொடுங்க. அப்படி இல்லைன்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.